ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நிறைய கிரேவி வெரைட்டி கொடுத்துருக்கோம். அதில் இது சூப்பர் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஆமாம், பிரியாணினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஈக்குவலண்ட்டான பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக கொடுக்கக்கூடிய அந்த பிரியாணி கத்திரிக்காய் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அட்டகாசமான ஃப்ளேவரில் நல்ல மவுத் வாட்டரிங்காக சூப்பரான ரெசிபியாக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பிரியாணி கத்திரிக்காய் செய்யறதுக்கு கத்திரிக்காய் செலக்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த விதமான கத்திரிக்காய் வேணால் எடுத்துக்கலாம். பட் ரொம்ப எலசாக இருக்க மாதிரி, அதோட காம்பு பகுதி நீளமாக நல்ல எலசாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இதை நாலாக அப்படியே ஸ்லிப் பண்ணிவிட்டு அந்த காம்போடையே எடுத்துக்கோங்க. காம்பு அதிகமாக இருந்துச்சுன்னா லைட்டாக கட் பண்ணிவிட்டு சைஸாக எடுத்துக்கோங்க நீங்கள். ஸோ இந்த மாதிரி நாலாக வகுந்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்லிப் பண்ணிவிட்டு காம்போட அதிகமான பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முழுசாக எடுத்துக்கோங்க. பூச்சி இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ் கத்திரிக்காயை பார்த்து எடுத்துக்கோங்க. கட் பண்ண கத்திரிக்காய்களை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அது கருக்காமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த கத்திரிக்காயோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் அதிலே ஊறட்டும். ஏன்னா அப்போ தான் இந்த கத்திரிக்காய் உப்பு தண்ணியில் ஊறும்போது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த உப்பு தண்ணியும் அது உள்ளே ஊறும். இந்த பிரியாணி கத்திரிக்காய்க்கு ரொம்பவே முக்கியமான ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா, ஒரு கடாயில் ஒரு 1/4 கப் போல் நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இந்த வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வேர்க்கடலை நல்ல வாசம் வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இந்த வெள்ளை எள்ளையும் சேர்த்து நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். கரியக்கூடாது, அதே சமயம் நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எள்ளு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இது கூடவே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே ஒரு பெரட்டி விட்டுருங்க. இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண பொருட்கள் எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப பவுடராக அரைக்காதீங்க. நல்லா கோசியாக நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலா தான் இந்த பண்ண போகிற இந்த கத்திரிக்காய் ரெசிபிக்கு ஒரு ஹைலைட்னே சொல்லலாம். இந்த மசாலா ரொம்பவே முக்கியம். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த ரெசிபி முழுக்க நல்லெண்ணெயில் செய்யுங்க. அப்போ தான் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெயில் விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கத்திரிக்காயை நல்லா தண்ணி வடியை விட்டு எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. முதல்ல கத்திரிக்காயை அந்த எண்ணெயிலே நல்லா சொட்டை பண்ணி எடுத்துருங்க. எதுக்காக இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம சொட்டை பண்ணி எடுக்கணுன்றது இந்த வீடியோவில் எண்டில் சொல்லியிருக்கேன், பாருங்கள். கிட்டத்தட்ட அது பார்த்திங்கன்னா ஒரு 40% அதிலே குக் ஆகிடணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கின கத்திரிக்காயை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போது அதே எண்ணெயிலேயே, அந்த கத்திரிக்காய் வதக்கின அதே எண்ணெயிலேயே நான் 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் மிளகு சேர்த்து அதை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். மிளகு அந்த ஆயிலில் பொரியணும். ஏன்னா இந்த ரெசிபிக்கு அந்த மிளகோட ஃப்ளேவர்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ அதை நல்லா பொரிய விட்டுருங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இல்லைன்னா கசந்தாப்பில் ஆகிடும். அதனால தான். ஸோ மிளகு லேசாக பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா இது கூட நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுடலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட பார்த்திங்கன்னா நான் நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நம்ம எப்படி பிரியாணிக்கு ஸ்லைஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கூடவே ஒரு 2-3 பச்சை மிளகாயும் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடணும். எப்படி நம்ம பிரியாணிக்கு வெங்காயத்தை நல்லா சுருள பொன் முருளாக வதக்குவோமோ அதே மாதிரி இதையும் நல்லா வதக்கி எடுக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சுருள வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் பக்கம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக சேருங்க. அப்போ தான் அதோட அரோமா சூப்பராக இருக்கும். இப்போது இது கூட நல்ல பழுத்த நாட்டு தக்காளி, ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து அந்த தக்காளி சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா சுருள வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த தாளிப்பு பொருட்களோட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து நல்லா சுருள வதக்கி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்துருந்தோம் இல்லையா கத்திரிக்காய், அதையும் சேர்த்து ஒரு பெரட்டிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் பக்கம் நான் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காரப்பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் பக்கம் நீங்கள் தாராளமாக காரம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் பக்கம் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம்.
நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து இந்த காரப்பொடி, தனியா பொடி, இந்த மசாலாலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பெரட்டி விட்டுடுங்க. அப்போ தான் அந்த கத்திரிக்காயில் போய் அந்த மசாலாலாம் நல்ல ஈவனாக கோட்டாயிருக்கும். இப்போது 1 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், அளவாக தண்ணி சேர்த்து அந்த மசாலாவோட பச்சை வாடை போக ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது அந்த மசாலாவோட பச்சை வாடை போய் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு சின்ன சைஸ் லெமன் சைஸ் வந்து புளியை வந்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ புளி, இந்த மசாலா தண்ணி எல்லாம் சேர்ந்து கத்திரிக்காயோடு சேர்ந்து இன்னும் ஒரு 1 or 2 கொதி வந்து நல்லா வரட்டும். இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்ந்தாப்பில் நல்லா கொதித்து வந்திருக்கு. அதுலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இது வந்து கரெக்டான ஒரு ஸ்டேஜ் சொல்லலாம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஏற்கனவே நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, இந்த மசாலா, இதை வந்து சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கடைசியாக இந்த மசாலா சேருங்க. அப்போ தான் பர்ஃபெக்ட் ஸ்டேஜாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த மசாலா கலந்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல வாசனை, கமகமன்னு வாசனையாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பையும் நீங்கள் கடைசியாக இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்காயோட அந்த மசாலா நல்லா உள்ளே ஃபில் ஆகும். நான் ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், கத்திரிக்காயை நம்ம ஏன் வதக்குறோன்னு சொல்லிட்டு. ஆமாம், இந்த மாதிரி நம்ம வதக்கி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா இத்தனை கொதி வந்தாலும் அந்த கத்திரிக்காய் வந்து குழையில பாருங்கள், அப்படியே பர்ஃபெக்டாக அந்த இடத்துல அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இதனால தான் நான் வந்து வதக்கி சேர்க்க சொன்னேன். இந்த மாதிரி நம்ம வதக்கி இந்த ரெசிபி பண்ணும்போது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். கத்திரிக்காய் நல்லா பாயில் ஆகி அதே சமயம் குழையாமல் இருக்கும். கடைசியாக இந்த ரெசிபியோட கொஞ்சமாக ஒரே ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். எப்போதுமே புளி சேர்த்து செய்யக்கூடிய எந்த ரெசிபிலுமே ஒரு துண்டு வெல்லம் சேர்த்து செய்யுங்க, அந்த புளியோட எடுப்பெடுக்குன்னு சொல்லுவாங்க. இது ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் புளி சேர்த்து செய்யக்கூடிய எந்த ரெசிபிலுமே வெல்லம் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபைனலாக இது கூட பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலந்து விட்டு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய மணக்க ருசிக்க சூப்பராக இருக்கக்கூடிய பிரியாணிக்கான சைட் டிஷ் மணக்க ரெடி ஆகிடுச்சு. பொதுவாக பிரியாணியை விரும்பி சாப்பிட்றவங்க இந்த கத்திரிக்காயும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நாட் ஓன்லி பிரியாணி, புலாவ், இட்லி, தோசை, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி மசாலா வறுத்து நீங்கள் அரைச்சி செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் மசாலாவோடு நம்ம செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Thanks for watching the recipe. Like, share and subscribe the KrishVas Kitchen.